உலகெங்கும் பரவி வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த தேர்தலுக்கு பிறகு விஜயோடைய வருகையால நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிரும் அப்படின்ட்டும், நாம் தமிழர் கட்சி திமுக கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு விஜய் அடிச்சதுனாலதான் இந்த தேர்தல்ல ஒரு மாற்றம் உருவாகல அப்படின்ட்டும் ஒரு கும்பல் நரேட்டிவ் செட் பண்ணி அவதூறா பேசிட்டு வராங்க. யார் இந்த கும்பல், எதுக்காக இப்படி பேசுறாங்க அப்படின்றதையும், விஜய் அவர்களோட திட்டம் நிறைவேறிருக்கு, அவர் அப்படி என்ன திட்டம் போட்டாரு, அந்த திட்டத்தால எந்த கட்சிக்கு சேதாரம் அப்படின்றதையும் தெளிவா இந்த காணொலியில பாத்துடலாம். நம்ம உறவுகள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்னுடைய கருத்துக்கு உங்களுடைய கருத்து என்னன்றத கருத்திட்டு பலருக்கும் பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை எடுத்தாங்க. இப்ப இந்த கும்பல் யாருன்றத பாத்திரலாம். தன்னை தமிழ் தேசியவாதியா காட்டிக்கிட்டு மறைமுகமா அதிமுகக்கும் தாவேக்காக்கும் ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய சகோதரர்கள் பாரிசாலன், பிரியகுமார், வருண், அப்புறம் நெல்சன், இப்ப இவங்களையே ஒரு ஃபார்மேட்டா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சில இளைஞர்கள் புதுசா சேனல் ஆரம்பிச்சுட்டு பேசிட்டு வராங்க. இவங்கள முதல்ல பாரிசாலன் அவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் தொடர்ச்சியா அவதூற பரப்பி பேசிட்டு வராரு. ஏன் இவர் இந்த மாதிரி பேசுறாருன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சியும் நாம் தமிழர் கட்சியுடைய தேவையும் இந்த மண்ணில் அதிகரிச்சிருக்குங்க. அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலக தமிழர்கள் இடத்துலயும் நன்மதிப்பு பெற்று ஒரு முதன்மையான தலைவரா சமகாலத்துல இருக்காரு. அவருடைய கொள்கை கோட்பாடா இருக்கட்டும், அர்ப்பணிப்பா இருக்கட்டும், தலைமை பண்பா இருக்கட்டும், இது எதுலையுமே பாரிசாலன் அவர்களால ஏணி வச்சாலும் எட்ட முடியாது. ஓரமா நின்று பாத்துக்கிட்டு வேணா இருக்கலாம். நம்மளையும் மக்கள் ஒரு ஆளை கன்சிடர் பண்ணணும். அப்போ நேரடியா தலைமையே நம்ம கேள்விக்குள்ளாக்கிட்டா ஏதாவது லூப் கிடைக்காதா? அதை வச்சு பேசி எப்படி வடிவேல் நானும் ரவுடி தான்பான்னு ப்ரொஜெக்ட் பண்ணுவாரோ, அப்படி நானும் ஒரு ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு. இவரு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சாருங்க. அந்த இயக்கம் என்ன ஆச்சு, அதுல செயல்படுறாரா இல்லையா எதுவுமே தெரியலங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்கு 10 ரூம்ல இருந்துகிட்டு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களையும் கேள்விக்குள்ளாக்குறது தான் தமிழ் தேசியம் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து காணொலிகளா போடுறாருங்க. இவருடைய காணொலிகளை இந்த திமுக, அதிமுக, தாவேக்கா காரங்கள்ல அரசியல் புரிதல் இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் மீது வெறுப்பா இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் தொடர்ந்து பாக்குறாங்க. அதனால நல்லா வியூஸ் போகுது. இதன் மூலமா அவருக்கு கிடைக்கிற ரெவன்யூ வச்சு வாழ்க்கையை நடத்துறாருங்க. அடுத்ததா யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியகுமாருங்க. இவரும் பாரிசாலன் மாதிரியே தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் அவதூற பரப்பிட்டு வராரு. அதாவது நாம் தமிழர் கட்சி திமுகவோட இணக்கமா போயிட்டு இருக்கிறதுனாலதான் தாவேக்காவை தொடர்ச்சியா அடிக்கடி நடிக்கிறாங்க. அவங்க தமிழ் தேசிய பாதையில இருந்து திசை மாறி இப்போ தாவேக்காவை எதிர்க்கிறது தான் அரசியல்னு செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, குறிப்பா சாட்டை துரைமுருகன் அண்ணா மேல பல வகையான அலிகேஷன்ஸ் வைக்கிறாரு. அதாவது சாட்டையாலதான் இந்த கட்சிக்கு கெட்ட பேரு, சாட்டையாலதான் இந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க, சாட்டையாலதான் இந்த கட்சி இன்னும் வளரல, சாட்டை இந்த கட்சியை கையகப்படுத்த பாக்குறாருன்னு இப்படி வன்மத்தோடு பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு அவதூறு பரப்பிட்டு வராங்க. ஆனா சாட்டை துரைமுருகன் அண்ணா இந்த கட்சியோட வளர்ச்சிக்காக பினான்சியலாவும் சரி, களப்பணியாவும் சரி தொடர்ச்சியா அவர் அவருடைய பங்களிப்பை கொடுத்துட்டு வராரு. இது இல்லாம சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்காக தொடர்ச்சியா பேசிட்டு வராரு. அதனால பல்வேறு தரப்பட்ட எதிர்ப்புகளை சம்பாதிச்சு அண்ணன் இந்த காலத்துல பயணிச்சுட்டு இருக்காங்க. இவரை போய் இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? அடுத்ததா யாருன்னு பாத்தீங்கன்னா நெல்சனுங்க. இவரு அவங்க 2 பேரையும் விட ஒருபடி மேல போய் அவதூறா பேசிட்டு வராரு. முதல்ல இவர் பேரே நெல்சன் கிடையாதான், இவருடைய அப்பா பேர் தான் நெல்சனா. எப்படி தன்னுடைய பேரை மறைச்சி வச்சிருக்காரோ அப்படி உண்மையெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு வாயை தோணுனாலே ஒரே பொய் தாங்க. இவரை பத்தி ஒரு விஷயம் சொல்லணுங்க. ஆரம்பத்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவா தொடர்ச்சியா காணொலிகள் போட்டு வந்தாரு. ரொம்ப எமோஷனலா பேசினாரு. அதனால தமிழ் மக்களுடைய ஆதரவு எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே டக்குன்னு தாவேக்காக்கு இப்ப ஆதரவு நிலைப்பாட்டுல எடுத்து நாம் தமிழர் கட்சியை போட்டு அடி நடிக்கிறாரு. அதுலயும் என்ன சொல்றாருன்னா, நாம் தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடுலாம் நல்லா இருக்கு, இந்த கொள்கை கோட்பாடோட இந்த நாட்டை ஆண்டோம்னா இந்த நாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆனா அண்ணன் சீமான் அவர்களுக்கு அதுல விருப்பம் இல்ல, அவர் தோக்கணும்னே தான் கட்சியை நடத்துறாரு. அதனாலதான் திமுக கிட்ட தொடர்ச்சியா பணம் வாங்குறாரு. இப்ப இந்த தேர்தல்ல கூட ஒரு தொகுதிக்கு 2ல இருந்து 3 கோடின்னு வாங்கி கிட்டத்தட்ட 500 கோடி வாங்கியிருக்காரு. அதனால இப்ப இந்த தொகுதியில இந்த வேட்பாளர் ஸ்ட்ராங்குன்னா அந்த வேட்பாளரை மாத்தி விடுறாரு. அப்படிதான் நத்தம் சிவசங்கரன் அண்ணன் அம்பாசமுத்திரத்துல மாத்தி விட்டுருக்காரு அப்படின்னு ஒரு அவதூற பேசியிருக்காரு. இது இல்லாம சாட்டை அண்ணனும் ஒரு சில கோடிகள் வாங்கிட்டாங்க அப்படின்னு பேசவே இதனால கோவப்பட்ட சாட்டை அண்ணா, அப்படின்னா நான் வாங்கியிருக்கேன், சீமான் வாங்கியிருக்காங்கன்னா ப்ரூஃபை காட்டு, சும்மா ப்ரூஃப் இல்லாம பேசக்கூடாதுன்னு அவர் பேச அந்த கோவத்தை தனக்கான ஆதாயமா அந்த நபர் மாத்திக்கிட்டாருங்க. அதுல இருந்தும் மக்களுடைய அனுதாபத்தை பெற்றுக்கிட்டாரு. இதனால நான் என்ன சொல்றேன்னா, தொடர்ச்சியா
நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் அவர்கள் மீதும் சாட்டை அண்ணா மீதும் இப்படி அவதூற பரப்பக்கூடிய இந்த நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இந்த 4 பேர் பின்னாடி யாரு இருக்காங்கன்னா அதிமுகவும் தாவேகாவுங்க. இவங்க அரசியல்வாதிங்க மட்டும் இல்லைங்க, முதலாளிகளும் கூட. இந்த முதலாளிகளும் கார்பரேட் முதலாளிகளும் சேர்ந்துகிட்டு யூடியூபர்ஸ், அதாவது இன்ஃபுளுசர்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்போ அவங்க மூலியமா இந்த தமிழ் தேசியத்தை வளர விடாம பண்ணணும். ஏன்னா இந்த மண்ணுல தமிழ் தேசிய அரசியல் மலர்ந்துட்டா இந்த நாடும் நாட்டு மக்களும் வளமா நலமா ஆயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி அரசியல்வாதிகளாலேயோ இல்ல கார்பரேட் முதலாளிகளாலேயோ சம்பாதிக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஆட்களை தமிழ் தேசியவாதியா முன்னிறுத்தி தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேச வைக்கிறாங்க. இதனால பாதிப்படையவங்க யாரு அப்படின்னு பார்த்தா தமிழ் மக்கள் தாங்க. நாம தான் விழிப்புணர்வோட இருந்துக்கணும். பொதுவா அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அவதூறுகள் எல்லாம் புறந்தள்ள கத்துக்குங்க, இதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் கிடையாதுன்னு. அதனால நானும் இதெல்லாம் கடந்து போயிட்டு தான் இருந்தேன். ஆனா இந்த பொய்கள்லாம் வேகமா மக்கள் மத்தியில பரவுது. அப்ப இதோடைய உண்மைத்தன்மை என்னன்றதை போட்டு உடைக்கணும்ன்றது தாங்க இந்த பதிவே. இப்ப அடுத்ததா விஜய் அவர்களுடைய திட்டம் என்னன்றதை பாத்துடலாம். இந்த மண்ணுல நாம் தமிழர் கட்சி ஓங்கி வளர்ந்துடக்கூடாதுன்னு ஒவ்வொரு தேர்தல் அப்பையும் இந்த அரசியல்வாதிகளும் கார்பரேட் முதலாளிகளும் சேர்ந்துகிட்டு மக்களை குழப்பி மாற்று அப்படின்ட்டு செலிபிரிட்டிகளை இறக்குறாங்க. அப்படிதான் போன தடவை கமலஹாசன் இறக்குறாங்க, இந்த தடவை விஜய் அவர்கள் இறக்கியிருக்காங்க. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமையை பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சிக்குமே ஒரு கொள்கை கோட்பாடு இருக்காது. காமனா ஊழலை ஒழிக்க வந்திருக்கோம், நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப கமலஹாசன் அவர்களை எடுத்துக்கோங்க. டிவியை போட்டு உடைச்சாரு. திமுக அதிமுகக்கு மாற்றே நான் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த வச்சாரு. அதை நம்பிக்கிட்டு பல பேர் அவருடைய கட்சியில சேர்ந்தாங்க. ரிட்டையர்ட் ஐபிஎஸ் எல்லாம் போய் சேர்ந்தாங்க. ஒரு பெரிய மாற்றம் ஒண்ணு உருவாக போதும், அதை நம்பி மக்கள் ஓட்டும் போட்டாங்க. ஆனா என்ன ஆச்சு, அடுத்தடுத்த தேர்தல்ல கட்சியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் அப்படியே பிரிஞ்சு திமுகலையும் அதிமுகலையும் போய் சேர்ந்தாங்க. அப்புறம் பின்னாடியே தலைவர் எந்த கட்சியை போய் எதிர்த்தாரோ அவங்க கிட்டே போய் சேர்ந்து அறிவாலய அடிமையா மாறிட்டாரு. அதே ஃபார்மேட்டை தான் இப்ப விஜய் அவர்களும் ஃபாலோ பண்றாங்க. என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, அவரு ஒரு பார்ட் டைம்லயாவது அரசியல் பண்ணாரு, இவர் அதை கூட பண்ணலங்க. பனையூர்லயே பண்ணையார் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இந்த திமுகவும் அதிமுகவும் இத்தனை ஆண்டு காலம் இலவச திட்டங்களை அறிவிச்சு இந்த மக்களை ஏமாத்தி நாட்டை நாசம் பண்ணாங்களோ, அதே இலவச திட்டங்களை அதே ஸ்டைல தான் எடுத்துக்கிட்டு விஜய் அவர்களும் வந்திருக்காருங்க. இதுல வேரியேஷன் என்னன்னா, முகமும் கட்சி பேரும் தாங்க வேற வேற. இப்ப விஜய் அவர்கள் ஏன் முன்கூட்டையே வேட்பாளர்களை அறிவிக்கல அப்படின்னா, திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ்ல எல்லாம் வேட்பாளர்களை அறிவிச்சதுக்கு பிறகு அந்த கட்சியில தனக்கு வேட்பாளரா ஆதாயம் கிடைக்கலையேன்னு அதிருப்தியில இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் பறக்கிட்டு இங்க வேட்பாளரா போட்டிருக்காருங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷமா பழந்தின்னி கோட்டையை போட்ட பழம் பெருச்சாளிகள். இந்த கட்சியில சேர்ந்த வேட்பாளர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் குற்றப்பின்னணியில உள்ள ஊழல்வாதிங்க. ஆனா இவங்க சொல்றது என்னது, நாங்க ஊழலை ஒழிக்க போறோம்னு. இதுல என்ன ஒரு காமெடினா, கட்சியின் தலைவரே வரி ஏய்ப்பு செய்திருக்காரு அரசாங்கத்தை ஏமாத்தி. எப்படிங்க இவங்க ஊழலை ஒழிப்பாங்க? இதன் மூலியமா விஜய் அவர்களுடைய திட்டம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டு, அதிருப்தி ஓட்டு, மாற்று ஓட்டு, புதிய ஓட்டு எல்லாம் முழுசா நாம் தமிழர் கட்சிக்கு போகாம மொத்தத்தையும் நம்ம எடுத்துக்கணும் தாங்க அவர் இந்த தேர்தலுக்கு வந்திருக்காரு. எப்படி பார்த்தாலும் கணிசமான வாக்குகளை அவர் பெற்றிருப்பாரு. இதன் மூலியமா மறுபடியும் திமுகவை வெற்றி பெற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்காருங்க. இப்ப தாவேகால சேர்ந்திருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய திட்டம் என்னன்னா, விஜய் அப்படின்ற ஒரு திரைபிம்பத்தை பயன்படுத்தி தனக்கான ஒரு ஐடென்டிட்டியை இந்த தேர்தல்ல நம்ம உருவாக்கிட்டோம்னா, நாளைக்கு நம்ம திமுகலயோ அதிமுகலயோ பாஜகலயோ சேர்ந்தா நமக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கும், நல்ல ஆதாயம் பார்க்கலாம் அப்படின்றது தாங்க இந்த தேர்தல்ல பயங்கர செலவு பண்ணி ஒவ்வொரு தொகுதியிலயும் அவங்கவுங்க செயல்பட்டு வராங்க. அடுத்தடுத்த தேர்தல்ல இந்த கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வெவ்வேறு கட்சிகள்ல போய் சேர்ந்துருவாங்க. பின்னாடியே இந்த கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் எதர் இந்த கட்சிய ஏதாவது ஒரு கட்சியோட அடமானம் வைப்பாரு, இல்ல இந்த கட்சியை அப்படியே அம்போன்னு விட்டு படம் நடிக்க போயிருவாரு. இதான் நடக்க போகுதுங்க. இப்ப கூட பாருங்க, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்ற பேர்ல வட மாநிலத்துல உள்ள முன்னிலை ஊடகங்களும் தமிழ்நாட்டுல உள்ள முன்னிலை ஊடகங்களும் கருத்து திணிப்ப ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. இது இல்லாம 36 லட்சம் வாக்காளர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியான நாம் தமிழர் கட்சியோடைய பேரை கூட அவங்க மென்ஷன் பண்ணலாங்க, மற்றவைன்ற லிஸ்ட்ல வைக்கிறாங்க. அதுவே அன்டெஸ்டட் தாவேகா விஜய் அவர்களுடையதெல்லாம் 3வது இடமா வரப்போகுது, இல்ல 2வது இடமா வரப்போகுதுன்னு வெவ்வேறு ஊடகங்கள்ல சொல்றாங்க. ஏன் இவங்க இந்த மாதிரி செயல்படுறாங்கன்னா, இந்த மாதிரி ஊடகங்களுக்கு பின்னாடியும் அரசியல்வாதிகளும் கார்பரேட் முதலாளிகளும் தாங்க இருக்காங்க. இந்த மாதிரி கருத்து திணிப்பை ஏன் எல்லா ஊடகமும் ஒரே மாதிரியே வெளியிடுறாங்க அப்படின்னும் போது ஒரு சந்தேகம் எழுப்புதுங்க. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தேர்தலை ஒட்டி பிடிச்ச பணம், சாராயம், போதைப் பொருள், பரிசு பொருள் எல்லாத்தையுமே யார்கிட்ட இருந்து எல்லாம் எடுத்தாங்களோ அவங்க கிட்டே திருப்பி கொடுத்து இருந்திருக்காங்க. யார்கிட்ட இருந்து வாங்கினாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, எதுவுமே வெளியிடல.
இந்த விஷயமே அறப்போர் இயக்கம் RTI மூலியமா தகவலை வெளியிட்டதுனாலதாங்க நமக்கு தெரிய வந்துச்சு. அப்படி இருக்கும்போது வாக்கு எண்ணிக்கை அப்ப தேர்தல் ஆணையம் நேர்மையா செயல்படுவாங்களா அப்படின்றதுல ஒரு சந்தேகம் எழும்புதுங்க. இப்ப ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த தேர்தலுக்கு வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தமிழர் கட்சி கண்டிப்பா ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியாவோ அமர்ந்திருப்பாங்க. இப்ப விஜய் அவர்கள் இந்த தேர்தலுக்கு வந்ததுனால வெற்றியை வேணா தள்ளி போட முடியும், ஆனா ஒருபோதும் பறிக்க முடியாதுங்க. மக்களாகிய நம்ம தான் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும். சேதாரம் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மக்களாகிய நமக்கு தாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கமலி.